ஒரு வழியாக வில்லாக்குள்ள எலக்ட்ரிக்கல் டிசைன் ஃபுல்லாக முடித்ததும் மேனேஜர் வந்து கேட்டார், சரி அப்படியே எல்லா குவான்டிட்டியும் எக்ஸலில் எனக்கு போட்டு தந்துடுன்னு. குவான்டிட்டியை ஒரு சைட்லேருந்தே கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி ட்ராயிங்கை ஜூம் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கச்சில ஒரு ஐடியா தோணுச்சு. செலக்ட் சிமிலர்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை எடுத்து நம்ம ஒரு பிளாக்கை செலக்ட் பண்ணோன்னா அதே மாதிரி சிமிலராக இருக்க அவ்வளோ பிளாக்கும் செலக்ட் ஆகிரும். இந்த இடத்துல அந்த குவான்டிட்டி தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்படி ஒவ்வொரு டைப்பாக நான் செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு லைட்டு, சுவிட்சு, அதுக்கப்புறமா சாக்கெட்டு, அப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸல் சீட்டில் போட்டு கொடுத்துட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த டைப், அதாவது இந்த வாட்டர் ஹீட்டருக்குள்ள இந்த சுவிட்சஸை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி அதோட குவான்டிட்டி எடுக்காமல் விட்டுட்டேன். இப்படியே தேடி பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து இதை மாதிரி எதையாவது மிஸ் பண்ணுவோன்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி இந்த ஆட்டோக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் திரும்ப படிக்கும்போது இந்த 2023 அண்ட் 2024 ஒரு புதிய ஃபீச்சர் இருக்குது. அதுதான் வந்து என்னென்னா, இந்த பிளாக்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணதுக்கான ஃபீச்சர். அது வந்து இந்த வியூ செக்ஷனில் இதில் இருக்குது. நீங்கள் வந்து கவுண்ட்னு இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். இது என்ன பண்ணோன்னா, நம்ம மொத்த ட்ராயிங்கில் இருக்கிற எல்லா பிளாக்ஸோட டீட்டெயில்ஸும் இது கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். இதில் இருந்து நம்ம அந்த கிரியேட் டேபிள் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை அப்படியே நம்ம ட்ராயிங்கில் இன்சர்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கிரியேட் டேபிள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இதில் எல்லா பிளாக்ஸும் இருக்குது. மேபி ஆர்கிடெக்சரில் உள்ள பிளாக்ஸும் இதில் இருக்கும். நான் அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, செலக்ட் ஆல் கொடுத்துட்டு தேவையில்லாத எல்லா பிளாக்ஸையும் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆர்கிடெக்சர் பிளாக்ஸ் தான். இதுவும் ஆர்கிடெக்சர் பிளாக்ஸு. ஓகே, பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் பிளாக்ஸ் தான். இப்போ என்ன பண்ணணும்னா, திரும்ப இந்த இன்சர்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம ட்ராயிங்கில் கொண்டு வச்சோன்னா அது டேபிள் காலமாக செலக்ட் ஆகிடும். நான் அதை வந்து ஸ்கேல் பண்ணுறேன் பெருசாக தெரியறதுக்காக. இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா பிளாக்குமே எத்தனை குவான்டிட்டி இருக்குதுன்னு இதில் வந்துடும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். எக்ஸல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேபிளை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணணும். நம்ம ஃபைல் லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். இது வந்து சிஎஸ்வி ஃபைலில் தான் இருக்கும், எக்ஸலில் ஓப்பன் ஆகும். சேவ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும். எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபைலை வந்து எக்ஸலில் ஓப்பன் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். அடுத்தது கேட்டார், எனக்கு பிஓக்யூ வந்து ஃப்ளோர் வைஸாக வேணும். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு உள்ள பிஓக்யூ செப்பரேட், அடுத்தது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உள்ள பிஓக்யூ செப்பரேட், அண்ட் டாப் ரூஃபுக்கும் உள்ளது தனியாக அப்படி கேட்டார். அதுக்கும் நம்மக்கிட்ட வழி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, அந்த டோட்டல் குவான்டிட்டி இருக்க டேபிளை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த கவுண்ட் செக்ஷனில் டாப்பில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், கவுண்ட் இன் ஸ்பெசிஃபைடு ஏரியா, அதை செலக்ட் பண்ணி ட்ராயிங்கில் இதில் டாப்பில் இருக்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லைட்டிங், இங்கே இருக்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள பவர். ஸோ நான் என்ன பண்ணேன், அதை மட்டும் செலக்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி மட்டும்தான். நான் திரும்ப கிரியேட் டேபிள் கொடுத்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆல் கொடுக்குறேன். அடுத்ததாக நமக்கு தேவையில்லாத குவான்டிட்டியெல்லாம் டீசெலக்ட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ராயிங்கில் கொண்டு வச்சிடலாம். அடுத்தது இதை ஸ்கேல் பண்ணுறேன். நமக்கு வந்து குவான்டிட்டி சேம் குவான்டிட்டி வந்திருக்குதா இல்லை ஒரு ஃப்ளோருக்கு மட்டும்தான் வந்திருக்குதான்னு உள்ளதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து இது டோட்டல் குவான்டிட்டி 13 ஆம்பியர் டபுள் சாக்கெட் வந்து 46 இருக்குது. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் 18 இருக்குது. இப்படி என்ன பண்ணேன்னா, பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃப்ளோருக்கும் நான் தனித்தனியாக குவான்டிட்டி எடுத்தேன்.
எல்லா டேபிளையும் ஸ்கேல் பண்ணி வரிசையாக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குவான்டிட்டி செக் பண்ணிடலாம். டோட்டல் ஒரு ஐட்டத்துக்கு நம்ம செக் பண்ணலாம் கம்பேர் பண்ணுறதுக்காக. டோட்டல் வந்து இந்த டபுள் சாக்கெட் 46 இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் 18 இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் 20 இருக்குது, ரூஃபு 8 இருக்குது. அப்போ மொத்தம் 46 இருக்குது. இதை நான் வந்து தனித்தனியாக சிஎஸ்வியில் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸலில் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஒவ்வொரு ஷீட்டில் தனித்தனி ஷீட்டாக போட்டு சென்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கவுண்ட் ஃபீச்சரில் உள்ள இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக புதுசாக ஒரு ட்ராயிங் ஓப்பன் பண்ணி 2 ஃப்ளோர் மட்டும் காப்பி பண்ணி வச்சு அதோட குவான்டிட்டியை நான் கீழே எடுத்து வச்சுருக்கேன் செப்பரேட்டாக. நம்ம அந்த செப்பரேட்டாக செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம செலக்ட் பண்ணது ஒரு பாலிலைனாக வந்து அது ட்ரா ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு பாலிலைனாக வந்திருக்குது. அந்த லேயர் வந்து கவுண்ட் ஏரியான்னு சொல்லிட்டு 0 கவுண்ட் ஏரியான்னு ஒரு லேயர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். அதேமாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஒரு கவுண்ட் ஏரியான்னு ஒரு லேயர் க்ரியேட் ஆகியிருக்கும். நம்ம லேயரில் செக் பண்ணோன்னா அது வந்து பிரிண்ட் வந்து டிசபிள் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணும்போது இது கண்டிப்பாக அந்த லைன் வந்து விசிபிளாக இருக்காது. நீங்கள் இது வேணும்னா டிலீட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இப்படியே டிலீட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து லேயரை அன்லாக் பண்ணிவிட்டு தான் அந்த லேயரை இங்கே லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் போய் அன்லாக்கோ இல்லைனா அந்த பாலிலைனோட லேயரை சேஞ்ச் பண்ணிட்டோ தான் உங்களுக்கு வந்து டிலீட் பண்ண முடியும். இது மேக்ஸிமம் நீங்கள் டிலீட் பண்ணாமல் விட்டுருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃப்ளோர் குவான்டிட்டி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மேபி இதில் வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே 2 சுவிட்ச் இருக்குது, நான் இன்னொரு சுவிட்சு ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ வச்சாச்சு. இப்போ நான் கீழே போய் குவான்டிட்டியை செக் பண்ணுறேன். குவான்டிட்டி 8 தான் இருக்குது. ஆனால் நான் இங்கே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இந்த பிளாக் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா. இது இங்கே சேஞ்ச் ஆகணும்னா கண்ட்ரோல் சேவ் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணால் குவான்டிட்டி ஆட் ஆகிரும். இல்லை நான் வந்து ரீஜன் ஆல், இப்போ நான் திரும்ப ஒரு 3 குவான்டிட்டியும் திரும்ப காப்பி பண்ணி வைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ்ஸுக்கு பதிலாக இன்னொரு ரீஜன் ஆல்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பண்ணாலும் உங்களுக்கு அந்த குவான்டிட்டியெல்லாம் அப்டேட் ஆகிரும். இந்த பாலிலைனை நீங்கள் டிலீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா மட்டும்தான் இது ஆகும். நீங்கள் இந்த பாலிலைனை டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ஆகாது. ஓகே, இது இல்லாமல் இப்போது இந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் பிளாக்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு பிளாக்கை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நான் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு பிளாக்கை ஆட் பண்ணுறேன். இது வந்து சும்மா இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ இந்த பிளாக்கோட நேம் வந்து AS20A வாட்டர் ஹீட்டர். அது இதுவரை இதில் இல்லை. நான் இப்போ கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, ரீஜன் ஆல் பண்ணாலும் சரி, அந்த பிளாக் வந்து இதில் ஆட் ஆகாது. அப்படி நீங்கள் புதுசாக ஒரு பிளாக் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை டிலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஏரியாவை கவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அடுத்ததாக உள்ளது என்னென்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு பிளாக் இருக்குது. நான் அந்த பிளாக்கையே வந்து காப்பி பண்ணி அதுக்கு மேலேயே வைக்கிறேன். அதே பிளாக்குக்கு மேலே வைக்கிறேன், வச்சு சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சிம்பிள் வந்திருக்கு. அந்த சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அது என்ன சொல்லுதுன்னா ஓவர்லேப்பிங் ஆப்ஜெக்ட். அப்படின்னா அந்த பிளாக்குக்கு மேலே அதே பிளாக்கு இன்னொன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அது சொல்லுது. ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் அதே டைப்பு எல்லாம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு. ஆனால் அந்த இடத்துல மட்டும் 2 பிளாக் இருக்குதுன்னு அது சொல்லுது. அப்போ நமக்கு இது மாதிரி எரர் காட்டுச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். தப்பான குவான்டிட்டியும் நம்ம எடுக்க மாட்டோம். இது மாதிரி எரர் காட்டும்போது ஓகே நம்ம ஃபைண்ட் பண்ணி அந்த ஓவர்லேப்பிங் ஆப்ஜெக்டை வந்து டிலீட் பண்ணி அடுத்தது நம்ம திரும்பவும் கவுண்டிங் எடுத்து எக்ஸலில் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக உள்ள விஷயம், நான் இந்த பிளாக்கை வந்து காப்பி பண்ணி வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, தெரியாமல் இந்த பிளாக்கை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இந்த பிளாக் கவுண்டில் பார்த்தீங்கன்னா அதே சிம்பிள் எரர் சிம்பிள் வருது. அதை கிளிக் பண்ணால் என்ன காட்டுதுன்னா எக்ஸ்ப்ளோடட் பிளாக்னு காட்டுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாக்கை இங்கே இன்சர்ட் பண்ண பிறகு வேறு ஏதாவது செலக்ட் பண்ணும்போது மாற்றி நீங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணினா கூட அது வந்து உங்களுக்கு எரராக காட்டும். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, ஓகே இதில் ஒரு பிளாக் வரோம், நம்ம பிளாக்குக்கு பதிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு இதில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து சேவ் பண்ணிட்டு திரும்பவும் குவான்டிட்டி எடுக்கலாம். ஓகே, அடுத்தது இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. நான் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்.
எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னே அங்கே எக்ஸ்ப்ளோர்ட் எரர் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை நான் வந்து திரும்பவும் வேறு ஒரு பிளாக்காக க்ரியேட் பண்ணுறேன். நேமை வந்து சேஞ்ச் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் பிளாக்குன்னு நான் வந்து நேமை சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் ஆப்ஜெக்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. அதே சர்க்கிள் அதே லைன்ஸ் தான் இருக்குது. க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது அங்கே எரர் பாருங்கள். இந்த எரர் நான் கிளிக் பண்ணுறேன். என்ன காட்டுது? ரீநேம்டு பிளாக். மேலே ஒரு எரர் இருந்துச்சு, அதே எரர் தான், ரீநேம்டு பிளாக். இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஒரே பிளாக்கு தான், ஆனால் அதுக்கு நேம் வந்து தப்பாக இருக்குதுன்னு காட்டுது. அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட்டு இந்த டைப் பிளாக்குக்கு நேமுக்கு வந்து டவுன் லைட்னு கொடுத்துருக்கலாம். அடுத்ததாக இந்த லைட்டுக்கு வந்து 30 வாட்ஸ் லைட்டுன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் குவான்டிட்டி எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக இது காட்டி தந்துடும். நீங்கள் வந்து மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது பிளாக் வந்து ஓவர்லாப் ஆகியிருக்குதா, இல்லைனாக்கி இதே மாதிரி வந்து ரீநேம் பிளாக்டாக இருக்குதான்னு வந்து அதாவே காட்டி தந்துடும். மொத்தம் 4 ஃபீச்சர். 4ம் வந்து நம்ம தப்பான குவான்டிட்டி எடுக்காமல் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து கிளியராக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.